அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள். மனதில் ஒரு தெளிவு இருக்காது, குழப்ப நிலையே இன்று நாள் முழுவதும் நிலவும். அதனால் மனதை திடப்படுத்தி தெளிவாக சிந்தித்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், நல்லதுகள் நினைக்கக்கூடிய நாள், மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். இன்றைய நாள் அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் ஏற்படக்கூடிய நாள், மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாள், அதே போல் ஏமாற்றமும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிக விழிப்புணர்வு இருந்து இன்று உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சந்திராசி இருப்பதால் இந்த சிம்ம ராசியும் கன்னி ராசியும் மிகவும் கவனமாக இருக்கணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பண வரையும் பொருள் வரையும் இல்லை, ஆனால் கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை அடக்கி பொறுமை காத்து நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க. கோபப்பட்டீங்கன்னா மன நிம்மதி போயிடும். அதனால் கோபத்தை அடக்கி நிம்மதியாக இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஏற்கனவே சந்திராசம் இருக்குது, ஏற்கனவே கண்டசனி நடந்து கொண்டு இருப்பதால் விழிப்பினோடு இருங்க. அப்போ தான் உங்களை தற்காத்துக்கொள்ள முடியும். துலா ராசியை பொறுத்த மட்டும் பண வரியும் பொருள் வரியும் இல்லை, ஆனால் கோபமும் உடல் வாதியும் மறதியும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக்கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பண வரியும் பொருள் வரியும் இல்லை, உடல் சோர்வும் உடல் வாதியும் ஏற்படக்கூடிய நாள். உணவு கட்டுப்பாடு தேவை. ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உடல் ஒத்துழைக்காது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்க பகையாகவும் உங்களை ஏமாத்துறதுக்கும் துரோகம் செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமல் இருக்கும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், இன்பமயமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் அருமையான நாள், சுகமாகவே செல்லும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கு சந்திராசி கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.